ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் சொல்லதுக்காக நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜேஎஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நட்டு ஸ்வஸ்திக் மாதிரி நிறைய இடங்களில் வச்சுருக்கீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டாண்ட் செஞ்சோம் பார்த்தீங்களா, அப்போ அதாவது சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக வேஸ்ட்டே ஆகாமல் அந்தந்த பீஸ் கட் பண்ணி அதுதான் ஸ்டாண்டர்டான ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, வேஸ்ட் ஆகாமல். பட் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நான் ரெடி பண்ணனால குட்டி குட்டியாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் மிச்சம் வந்தது எனக்கு. அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கம்பை நட்டு அதில் இந்த மாதிரி ஸ்வஸ்திக் மாதிரி வச்சுட்டு, இந்த பார்த்திங்களா கொடினா அதுக்காக நீங்கள் சொரக்காய் பீக்கங்கான்லாம் போட முடியாதுங்க. நான் இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், வெயிட்டெல்லாம் அவ்வளோவா இல்லாத சுக்காங்காய் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஒன்றும் படர்ந்து போகாது, ரொம்ப வெயிட் ஆகாது. ஸோ இது போதுமானதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் உயரமாக வச்சுருக்கிறேன், இன்னும் வரலை மேலே வரைக்கும். இது எதுக்காக அப்படின்னா, சங்குப்பூ பார்த்திங்களா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்வஸ்திக் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, அதாவது ரொம்ப வெயிட் இல்லாத கொடி காய்கறிகள்னு சொல்லவா, என்ன சொல்லன்னு தெரியல. இது பார்த்திங்களா, முடக்கத்தான் கீரை, இதுக்கு வச்சுருக்கேன். இந்த வேஸ்ட்டாக இருந்த அந்த பைப், இது நம்ம என்னென்னா, எல்லாத்தையும் போய் கொடியில் போய் நம்ம பந்தல் போட்டு வைக்க முடியாது இல்லையா, அப்படி வச்சாலும் நமக்கு மாடி பத்தாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கொடிகள் ஒரு குச்சி வச்சு அந்த வேஸ்ட்டாக இருக்கிறத நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 3 குச்சி வேஸ்ட்டு கிடந்தது அப்படின்னா, என்ன மாதிரி நமக்கு வீட்டில் வேஸ்ட்டு கிடக்குதோ அதை நீங்கள் இந்த மாதிரி அது படுறதுக்கு கொஞ்சமாக சப்போர்ட்டு தேவைப்படுற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அதுலேயே படந்துக்குவாங்க. அது ஓரளவுக்கு நமக்கு போதுமான வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அதில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வெயிட்டாக உள்ளது அதில் போட முடியாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா. அப்புறம் இன்னொருத்தங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இது ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சிஸ்டர் நம்ம வீட்டில், நம்ம நேற்று போட்ட வீடியோவுக்கு நான் எனக்கு மனசில் பட்டதை சொல்லணும்னு சொல்லி தான் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்டு, நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ 2 பேரோட கேள்விக்கு மட்டும் இன்றைக்கி நான் பதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. இன்னொரு சிஸ்டர், ஆமாங்க சிஸ்டர், எங்கள் வீட்லேயும் என்னோட ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, இந்த செடிகளுமே உருப்படியாக வர மாட்டேங்குது. மெயினாக சொல்லப்போனால் மரங்கள், வைக்கிற மரங்கள், மல்பெரி செடியாக இருக்கட்டும், அப்புறம் இது நம்ம மல்லி, இது மாதிரி மல்லி செடியாக இருக்கட்டும், எதுவுமே வளராமல் எல்லாமே சும்மா அப்படியே நிற்கிது. தளிர் கூட வர மாட்டேங்குது, காஞ்சி வர போகுது, எந்த பிரயோஜனமும் அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மாடி தோட்டத்தையே விட்டுறலாமான்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கான பதில், அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். செடிகளுக்கு முதல்ல தண்ணி ஊற்றுறத நீங்கள் பார்த்துக்கணுங்க. மரங்கள் மாதிரி வைக்கிறீங்க, அது மாதிரி மல்லிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி தண்ணி அதுக்கு ஊற்றாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், தண்ணி டெய்லி ஊற்றுனா தானே செடி நல்லா வளரும் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லைங்க. மரங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, மல்லி செடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க. அப்படி டெய்லி தண்ணி ஊற்றினா கூட ஓவர் வாட்டரிங்னால அது தளிரும் வராது, அப்படி காஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, இல்லை நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் இருக்கிற ஊரில் இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாளோ ஊற்றுனா போதுமானது. நல்லாவே வளருவாங்க, இந்த மாதிரி புஷ்ஷியாக வளருவாங்க. நீங்கள் தான் மண்ணில் ஈரப்பதம் இருக்குதா இல்லையா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கணும். அது மாதிரி உரம் கொடுக்குற, என்ன உரம் கொடுக்கலான்னு கேட்குறீங்க, தொழு உரம் கொடுங்க, பெஸ்ட்டு. அது ஆட்டுச்சாணமாக இருக்கலாம், மாட்டுச்சாணமாக இருக்கலாம், இல்லை மண்புழு உரமாக கூட இருக்கலாம், கொடுங்க. அது மாதத்துக்கு ஒரு முறை நல்லா தாராளமாக கொடுங்க. ஒரு 1 கிலோவாவது அதுக்கு போட்டு விடுங்க. சரிங்களா. அதாவது கொஞ்சம் வளர்ந்த மரங்களுக்கு, அது மாதிரி மல்லி செடிக்கெல்லாம் அதுவே போதுமானதாக இருக்கும். ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா உடனே ப்ரூன் பண்ணி விடுங்க, அதுவே போதுமானது. நம்ம அதுக்காக மெனக்கெட தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வாட்டரிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணினாவே மரங்களை நல்லாவே வளர்த்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் மா.